இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God for this blessed day. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி, கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கும்படி இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தந்தாரே, அதற்காக நாம் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We had to be all grateful for the Lord had given these days and even the precious time which the Lord had given to us. ஒரு இடத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது அது தேவனால் திறக்கப்படுகிற ஒரு வாசலாகும். And even evangelizing the gospel is something like an open door. அந்தபடி நான் இப்பொழுது சொல்லுவேன், இந்த மேலூர் பிரதேசத்திலே கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். But I would say in Melur, God has really given an open gate. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள், சத்தியத்தை விரும்புகிற ஜாதி, சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிற ஜாதி ஜனங்கள் இந்த வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். The people who ever walk according to the truth, and they must enter through this gate. அந்த காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த காரியத்தை நாமும் கூட வாஞ்சித்து தொடர்ந்து ஜெபிப்போம் என்றால், இந்த 2 நாட்களிலும் விதைக்கப்படுகிற தேவனுடைய வசனங்கள் 100ஆக பலன் கொடுக்கும் என்று நான் சொல்லுகிறேன். Even God desires that even when we desire whatever the word of God that's sown in this day, that will give 100-fold blessing. நம்முடைய தேவன் எல்லா நிலைமையை மாற்றக்கூடியவர். Our God is the Lord who is able to change any kind of state. நிலைமையை மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே. And our Lord is the only Lord who could change the condition, even the state of life. தேவனுக்கு அசாத்தியம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. For God there is nothing impossible. நிலைமை மிக மிக மோசமாக இருந்தாலும் அதை மாற்றுவது தேவனுக்கு அசாத்தியம் அல்ல. And even though the condition seems to be so grave, it's not impossible for the Lord to change it. ஜனங்களுடைய நிலைமையை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். But I am only saying about the condition, the state of the life of the people. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே, In the time of Isaiah, அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுடைய நிலைமை அழுகிய புண்களாக, ஆறாத காயங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. the state of the life of the people, it was something like a sore, and it was something like a decaying disease. They were so found on the body. சீழ் புதுக்கப்படாத வேதனை உள்ள காயங்கள் எப்படி இருக்குமோ அதுபோலதான் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனத்தின் நிலைமை இருந்தது. And the state and the condition of the people in those days, where it was not the pus being pressed and brought out. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காலம் வரும்போது நிலைமை இன்னும் மிக மோசமாக இருந்தது. But in the time of Ezekiel, the time and the state turned to be worse. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலாவது அழுகிய புண்களாக இருந்தது, ஆனால் ஜீவன் இருந்தது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலோ ஜீவன் இல்லாத உலர்ந்த எலும்புகளாக ஜனங்கள் காணப்பட்டார்கள். In the time of Isaiah, the people had a source that they had a life, but in the time of Ezekiel, and they've been turned to be dry bones. ஆனால் அழுகிய புண்களை ஆற்றுவதோ, ஜீவனில்லாத உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் கொடுப்பதோ நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு அசாத்தியமான காரியம் அல்ல. And even whatever the purified soul, or whatever the dry bone, it's not an easy for our Lord to do. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க போகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்றுதான் நான் உங்களுக்கு ஊர்ஜிதமாய் சொல்லுகிறேன். And I want to tell you, the Lord God, what He evangelized, He can do anything in our life. With all confirmation we speak that. காற்றும் அக்கினியும் இயற்கையின் 2 பெரிய வல்லமைகளாகும். And even the air and the wind, it's a big element. பெந்தேகோஸ்தே நாளிலே காற்றும் அக்கினியும் இணைந்த ஒரு வல்லமை வெளிப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, Oh dear beloved, on the day of Pentecost, the power of God which was mixed with the wind as well as with the fire. நம்ம ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம், தேவ ஜனங்கள். And we are all being thousands of people be gathered in this place. இந்த நாம் கூடி இருக்கிற இந்த கூட்டத்திலே காற்றும் அக்கினியும் இணைந்த ஒரு பெந்தேகோஸ்தின் வல்லமை வெளிப்படும் என்பதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe even the Pentecostal experience of the wind and the fire going to be displayed? அப்படி இன்றைக்கே அந்த அக்கினியும் அந்த பலத்த காற்றும் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு தேவ வல்லமை வெளிப்படும் என்று விசுவாசமுடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. யோர்தான் நதியிலே இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். On the river Jordan, when the Lord Jesus Christ obeyed, the Holy Spirit descended upon him. எங்கே கீழ்ப்படிதல் உண்டோ அங்கே ஆவியானவர் இறங்குவது உண்மை. Where there is obedience,
and the descension of the Holy Spirit, that is a true one. இந்த நாளிலும் கூட அப்படித்தான். நீங்கள் யார் யார் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ உடனே அதனுடைய பலாபலன் என்னவென்றால் உடனே உங்கள் மேல் ஆவியானவர் இறங்குவதை நீங்கள் காண முடியும், உணர முடியும். If you obey to the Lord, what would be the result and consequence? Immediately you can realize the Holy Spirit is descending upon you. ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல அந்த கீழ்ப்படிந்து யோர்தான் நதியிலே ஒரு மனிதனிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அநாதி தேவன், the Lord God who created the heaven and the earth, and he was going to the man to take that baptism. அது கீழ்ப்படிதல். It's only mere obedience. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். And immediately the Holy Spirit descended upon him. அபிஷேகம் எங்கே உண்டாகும் தெரியுமா? கீழ்ப்படுகிற இடத்தில் தான் அபிஷேகம் உண்டாகும். Where the anointing of the Holy Spirit comes in now, where there is obedience. தேவ வல்லமை என்றும் இந்த உலகத்தின் வல்லமை என்றும் ரெண்டு பெரிய வல்லமைகளை நாம் பார்க்கிறோம். And we could find a great power, the powers of the world and the power of God. ஆனால் உலகத்தில் உள்ள வல்லமைகளை விட தேவ வல்லமைதான் நிலைநிற்கக்கூடிய வல்லமை. Apart from the power of the world, the power of the Lord is able to stand fast and forever. மோசேயின் கோல் மந்திரவாதிகளின் கோலை எடுத்து விழுங்கினது போல, as the staff and the rod of Moses which had swallowed the rod of the magician. தேவ வல்லமை அனைத்து வல்லமைகளையும் விழுங்கி விடுகிறது. Even the power of God is able to swallow all kinds of powers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே 2 நாள் கூட்டத்திலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். And that kind of great power in these 2 meetings the Lord God going to display. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் சுவிசேஷத்தின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். In all of our hearts that fire of the evangelism and the gospel must be burning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சுவிசேஷத்தின் போர்க்குரல் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவருக்குள் இருந்து துணித்துக் கொண்டிருக்க வேண்டும். And even the gospel of the war, voice of the war must be heard from the depth of our heart. இன்று நாம் எல்லாரும் பவனி வரும்போது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். While you all come in the procession and I was watching keenly, ஒரு நல்ல தேவ சமூகம் அந்த பவனிலே காணப்பட்டதை நான் உணர்ந்தேன். I could realize the good presence of the Lord was seen in that. யாரோ ஒரு ஆள் தான் பேசுகிறார்கள், யாரோ ஒரு ஆள் தான் சில காரியங்கள் சொல்லுகிறார்கள், யாரோ ஒரு ஆள் தான் பாடுகிறார்கள். ஆனால் எல்லாருடைய இதயத்துக்குள் இருந்தும் அது துணித்து வருவது போல இருந்தது. And only somebody singing, somebody was making announcement, but it is something emerging out of everyone's heart. நம் எல்லாருடைய இதயத்துக்குள் இருந்தும் சுவிசேஷத்தின் போர்க்குரல் புறப்பட வேண்டும். From everyone's heart that the voice of that war must emerge out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆலயங்களுக்குள்ளே சென்றான், ஊடுருவி சொன்னான். சுவிசேஷத்தின் போர்க்குரல் பவுலப்போஸ்தலனுக்குள்ளே வந்தபோது ஆலயங்களுக்குள்ளே ஊடுருவி சொன்னான். And when he had the voice of the word of the gospel, he entered into the synagogue. அரண்மனைகளுக்குள்ளே புகுந்து சென்றான். And he entered into the palace. ஆசியாவையே அசைத்து விட்டான். And even he had shaken the whole Asiatic continent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தன்னை ஆண்டவர் அனுப்பின அனைத்து இடங்களுக்கும் போய் இந்த சுவிசேஷத்தின் போர்க்குரலை முழக்கினான். Wherever the God had sent him in that place, he went and tempered the sound of the gospel. ராஜ்குமாருடைய சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. You heard about brother Rajkumar the testimony. எப்படிப்பட்ட மனிதனையும் ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. What kind of man the Lord God is having the power to change that person. 10 பேர் வந்தாலும் எதிராக ஒரு ஆளையாவது கொன்றுவிட்டு நாமும் சாவோம் என்ற எண்ணமுடையதான ஒரு மனிதனை இன்றைக்கு மேடைக்கு வர பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல வைக்கிற அந்த தேவனுடைய அன்பு எத்தகைய பெரிய அன்பு. The love of God is so great. The man who want to kill among the 10 and who want to die and bringing to the stage, that love is a great love. அப்படிப்பட்டதான வல்லமை இந்த நாட்களிலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. Even that kind of power continuously working in these days. நல்ல வாஞ்சியோடு காணப்படுவோம். Let's be seen with a good desire and aspiration. உற்சாகத்தோடு காணப்படுவோம். Let's all be found with all diligence. இந்த மேலூர் பிரதேசத்தை கர்த்தர் நம் கையிலே தரப்போகிறார். And the Lord God going to give this land of Melur in our hand. தந்து விட்டார் என்ற விசுவாசம் உடையவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இன்று நம்முடைய தூதின் சாராம்சமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை பெற்ற 4 கூட்டத்தினரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். And today the essence of our sermon is the people who had received the 4 commandments. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களில், while the Lord Jesus Christ was doing his ministry upon the earth, 4 கூட்டத்தினரிடத்திலே நீங்கள் போய் இன்னதை செய்யுங்கள் என்று சொன்னார். and he told the 4 groups and do such and such things. அதிலே ஒரு சிலர் அதற்கு 100% கீழ்ப்படிந்து அப்படியே அதை நிறைவேற்றினார்கள். இன்னும் சிலர் அரைக்குறையாய் கீழ்ப்படிந்தார்கள். இன்னும் சில கூட்டத்தினர் கீழ்ப்படியவில்லை. Somebody little they obeyed, something or semi they obeyed, some they disobeyed. நான் சுருக்கமாக 4 கூட்டத்தினரை பற்றி சொல்லுகிறேன். And very shortly I want to tell about the 4 groups. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, The Mark the Gospel chapter 5 verse 19, while you read that, பிசாசு நீங்கி சுகமான ஒரு மனிதனை பற்றி அங்கே வாசிக்கிறோம். அவனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய வீட்டாருக்கு எல்லாருக்கும் நீ இதை பற்றி கர்த்தர் உனக்கு பாராட்டின தயவை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் நீ சொல்லு என்று சொல்லுகிறார். Now here the Lord Jesus saying to the man who delivered, and that God says go and tell it to the friend and all the thing, what the great thing the Lord had done in your life. அந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். Howbeit Jesus suffered him not, but saith unto him, Go home to thy friends, and tell them how great things the Lord hath done for thee, and hath had compassion on thee. நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டாரிடத்திற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். And God said, go home to thy friends and tell them how great thing the Lord had done for thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவன் அப்படியே செய்தான். And he did it exactly. இவன் யார் தெரியுமா? Who is that man he now? இவன் ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதன். He was a demon possessed man. கல்லறை தோட்டமானது இவனுடைய வீடாக இருந்தது. Grave, the tomb, the sepulchre was his home. அங்கே பிசாசு பிடித்து பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வை கெடுத்து அவன் முழுவதும் அவனுடைய வாழ்க்கையை நஷ்டப்பட்டவனாய் காணப்பட்டான். And he was possessed with the evil spirit, and wholly his life was seduced and corrupted. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். The Lord Jesus Christ came in search of him. அவனுக்குள் இருந்த பிசாசை அதட்டினார். And he rebuked the devil that was found in him. அந்த மனிதனை விடுவித்தார். And he delivered that man. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். And this is a story that is well known to everybody. வேத சரித்திரங்களை சரித்திரமாக மாத்திரம் நாம் படிப்பது தவறு. And when we read the story as something, as a mere story, is wrong. வேத சரித்திரங்களை சத்தியமாக விளங்கிக் கொள்வது நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். All these story of God, when we understand the truth of God, that would be bring goodness in our life. இது ஒரு நிகழ்ந்த காரியம், நடைபெற்ற ஒரு காரியம். இது வெறும் ஒரு சரித்திரம் அல்ல, இது ஒரு சத்தியம். It is not only a mere incident or a history, but it is really a truth. அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And that truth I want to tell you in this evening. பிசாசு பிடித்த மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். The man who was possessed with a demon, the Lord Jesus Christ delivered him. இன்றைக்கும் அவருடைய விடுதலையாக்குகிற வல்லமை உலகமெங்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. Even today the delivering power all over the world it's working. நான் கேட்கிறேன், இங்கே வந்திருக்கிற உங்களில் யாருக்காகிலும் சில அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? I want to ask anyone who have come here, do you have any trouble of the demon? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை அதிகமாக அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் இங்க இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு தீய சக்தி, ஒரு அசுத்த ஆவி என் வாழ்க்கையிலே என்னோடு அனுதினம் போராடி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு யாருக்காக அப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறதா? And you may be a known God, you may be ignorant, or you may be a believer. Do you have any kind of tossing of that kind of spirit? உங்களை நான் கை உயர்த்த சொல்ல மாட்டேன். கை உயர்த்த சொன்னால் ஒருவேளை நீங்கள் கை உயர்த்த வெட்கப்படுவீர்களா? எனக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி போராடுகிறது என்று வெட்கப்படாமல் விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு கை உயர்த்துங்கள். உங்களை கர்த்தர் இப்பொழுது விடுவிக்க போகிறார். And now without any shame, if you lift up your hand, God going to deliver you. திரும்பவும் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அசுத்த ஆவிக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலை வேண்டும் என்றால்
வெட்கப்படாமல் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். And even it may be the servant of God. If we have any strange spirit, if you want a deliverance without shame, lift up your hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உங்களுடைய கைகளை கீழே போடுங்கள். Put up your hand down. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை தேடி வந்தார். The Lord Jesus Christ came in search of the man who was possessed with the devil. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனை தேடி வந்தது. Even the love of the Lord Jesus Christ came in search of a person. கல்லறை தோட்டத்தில் அன்று கொடுமை மனுஷனை கருணையுள்ள இயேசு சுவாமி காண போனாரே. கல்லறை தோட்டத்தில் அன்று கொடுமை மனுஷனை கருணையுள்ள இயேசு சுவாமி காண போனாரே. இந்த பிசாசு பிடித்தவனை இயேசுவிடத்தில் யாரும் கொண்டு வரவில்லை. இயேசு இவனுக்காக, இந்த தனி மனிதனுக்காக அவனை தேடி போனார் என்று தான் வசனம் சொல்லுகிறது. The word of God says, and this man did not come in search of Jesus, but Jesus went in search of that man. பொல்லாத ஆவிகள் பிடித்து அவனை கல்லாலே தேகம் எல்லாம் காயம் அடைந்தார். பல்லை கடித்து கொண்டு தொல்லை அடைந்தார். அல்லும் பகலுமாக அலைந்தே திரிந்தார். பல்லை கடித்து கொண்டு தொல்லை அடைந்தார். அல்லும் பகலுமாக அலைந்தே திரிந்தார். அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்பு தான் தேடி போனது. அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்பு தான் தேடி போனது. கல்லறை தோட்டத்தில் அன்று கொடுமை மனுஷனை கருணையுள்ள இயேசு சுவாமி காண போனாரே. கல்லறை தோட்டத்தில் அன்று கொடுமை மனுஷனை கருணையுள்ள இயேசு சுவாமி காண போனாரே. பொல்லாத ஆவிகள் பிடித்து அவனை கல்லாலே தேகம் எல்லாம் காயமடைந்தான். அல்லை கடித்து கொண்டு தொல்லை அடைந்தான். அல்லும் பகலுமாக அலைந்தே திரிந்தான். அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்பு தான் தேடி போனது. அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்புதான் தேடி போனது. கல்லறை தோட்டத்தில் அன்று கொடுமை மனுஷனை கருணையுள்ள இயேசு சுவாமி காண போனாரே. எங்கேயோ ஒரு இடத்திலே யாருடைய கண்களிலும் படாமல் தனிமையா இருப்பது போல இருந்தாலும் அந்த வழியிலே போகிறவர்களை உபத்திரவப்படுத்தி அவர்கள் ஆடைகளை உரிந்து நிர்வாணப்படுத்தி அந்த இடத்தில் ஜீவிக்கிற ஜனங்களுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தான் இந்த பிசாசு பிடித்த மனிதன். Even the demon possessed was a man living far off, and whoever passed that way, he was stripping their clothes, and he was a great terror to those people in the time. இவனை அடக்க எந்த அரசாங்கமும் கூட முன் வரவில்லை. And even any government never came forward to ஆனால் control the man. இயேசுவின் அன்பு அவனை தேடி வந்தது. But the love of Jesus came in search of him. அவன் பல்லை கடித்து கொண்டு தன்னை கல்லாலே காயப்படுத்தி கொண்டிருந்தான். And he was gnashing his teeth with a stone. He was wounding himself. பொல்லாத ஆவிகள் பிடித்து அவனை கல்லாலே தேகம் எல்லாம் காயமடைந்தார். பல்லை கடித்து கொண்டு தொல்லை அடைந்தார். அல்லும் பகலுமாக அலைந்தே திரிந்தார். பல்லை கடித்து கொண்டு தொல்லை அடைந்தார். அல்லும் பகலுமாக அலைந்தே திரிந்தார். அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்புதான் தேடி போனது. அன்பே தான் நாடி போனது. இயேசுவின் அன்புதான் தேடி போனது. இயேசுவின் அன்பு
தனி ஒரு மனிதனை தேடி போயிற்று. The love of God is able to search and go in search of an individual man. ஒரு நல்ல ஐஸ்வர்யமுள்ள மனிதனை, நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை தேடி போய் அவனிடத்திலே பணம் வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு அல்ல, ஒன்றுமில்லாமல் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, பேய் பிடித்திருந்த, பிசாசின் ஆவியால் தாக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை தேடி இயேசுவின் அன்பு போனது என்று இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். And I want to tell you, in the first day of the meeting, it's not the people, the wealthy people, that you went there to get the money, but the man who was despised and abandoned was he delivered, that the love had come in that place. நம்முடைய சப்ஜெக்ட் வரும்படியாக சுருக்கமாக சொல்லுகிறேன். And to come to our subject, I want to tell it very short. இயேசு அவனை விடுவித்தார். And Jesus delivered him. அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். And the evil spirit that found him were completely cast out. இன்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் இப்பொழுது செய்கிறார். And even the very same thing God is doing. நீங்கள் சிலர் உங்களுடைய கைகளை உயர்த்தினீர்கள். And somebody has lifted up your hand. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், கை உயர்த்தாமல் இருந்த அநேகரிலே சில அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் வெட்கத்தினால் உங்களுடைய கையை உயர்த்தவில்லை. And somebody, because of the shame and the evil spirit is struggling in them, and they have not lifted up their hand. யாரா இருந்தாலும் இன்றைக்கு அந்த அசுத்த ஆவியை அவனிடத்திலிருந்து துரத்தின இயேசு இன்றைக்கு உங்களுக்குள் போராடுகிறதான அசுத்த ஆவியை உங்களை விட்டு துரத்துகிறார். நாளைக்கு நீங்கள் வந்து சொல்ல வேண்டும். And as the Lord Jesus said, cast out the struggling evil spirit. Even today you're going to cast out the spirit. Tomorrow you're going to come and tell that. பல நாட்களாக உன்னை ஒரு அசுத்த ஆவி மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. A very long time one unclean spirit is redominating you. நீ அதை யாருக்கும் அறிவிக்காமல் உனக்குள்ளேயே அதை சகித்துக் கொண்டிருக்கிறாய். And not telling to anybody, and you are keeping within yourself. வெளியே சொன்னால் உனக்கு வெட்கம் வெளியே சொல்வதற்கு. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னை விடுவிக்க அவர் விரும்புகிறார். And even it is shame to tell it out. But today what the Lord God say, you want to deliver you. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையான மனிதன், The man who was delivered from the clutches of the devil, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே போய் அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டான். and went to the Lord Jesus Christ, and he was asking a one question. இயேசுவே, உம்மோடே நான் கூட இருக்க எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். And you must give me permission so that I might stay with you. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார். And in that time only the Lord Jesus Christ replied to him. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, தன்னோடு இருக்கும்படி உத்தரவு கொடுக்கவில்லை. And Jesus never suffered him or never allowed him to stay with him. இயேசு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். But he had given a commandment. நீ உன் இனத்தாரிடத்திற்கு, உன் வீட்டிற்கு நீ போய் கர்த்தர் இறங்கி உனக்கு செய்த எல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு சொல்லு. And go home and tell the friends, whatever the great thing the Lord had done, go and tell to all. இதுதான் விடுதலையின் நற்செய்தி. And that is the gospel of deliverance. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் தன்னோடு அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்பாமல், தான் போகிற இடத்துக்கெல்லாம் அப்படியே தன்னோடு வர வேண்டும் என்று விரும்பாமல், அவனுடைய வீட்டாருக்கும் அவனுடைய இனத்தாருக்கும் அவன் போய் விடுதலையின் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். And the Lord desired that he should never follow the Lord Jesus and stay with him, and he must go to his home and to his friend, and he must tell the gospel of deliverance to everybody. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, Oh dear brothers and sisters, whoever hearken to me. நம் ஒவ்வொருவரை பற்றியும் ஆண்டவர் விரும்புவது இதுதான். And what God desire, each and every one of us is the same. நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் விடுதலையின் நற்செய்தி புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And God desire the gospel of deliverance must come out from everybody. விடுதலை பெறாதவன் எப்படி விடுதலையை கூற முடியும்? The man who have not get the deliverance, how could he proclaim about the deliverance? உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டீர்களோ இதை நீங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And God desire whoever got the deliverance, you have to go and proclaim. கர்த்தர் இரக்கத்து நிமித்தம் உன் வாழ்க்கையிலே செய்ததை, உன்னை விடுவித்ததை நீ அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And because of the compassion, mercy, whatever the Lord had done, God desire you have to tell it to everybody. ஆனால் பிசாசு என்ன விரும்புகிறான்? But what the devil desire, உன்னை விடுதலை இல்லாமல் கட்டி வைத்து உன் வாயிலிருந்து விடுதலையின் நற்செய்தி புறப்படாமல் இருக்க உன் வாயையும் கட்டி வைத்திருக்கிறான். and he want that you have to, without a freedom, without liberty and binding you, even the gospel of deliverance never come out of your mouth. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். But the Lord God is speaking to you. நீ போ,
You go உன் வீட்டாருக்கு இதை சொல்லு. and go and tell it to your people in the home. உன் இனத்தாருக்கு இதை சொல்லு. And tell it to all your friends. கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி பேசு. And just you speak about the compassion of God. அன்றைக்கு அந்த பிசாசு பிடித்த மனிதன் மேல் இரக்கம் வைத்த இயேசு இன்றைக்கும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகவே இருக்கிறார். The Lord God who had a mercy upon that man, even today he is also full of mercy. எப்படி சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரில் உப்பு தன்மை குறையாமல் இருக்கிறதோ இதுபோல கர்த்தர் அவருடைய இரக்கத்தில் குறையாதவராகவே இருக்கிறார். The saline content is not decreasing in the sea. In that way the compassion, the mercy of the Lord is not decreasing. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் விடுவிக்க வேண்டும் என்றும் விடுதலை ஆக்க வேண்டும் என்றும் அவர்கள் மூலமாக இந்த விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். And God desires you want to deliver everybody, and you want through them to declare this gospel of deliverance to everybody. சகோதரனே, உன்னுடைய சிநேகிதர்களுக்கு இதை சொல்லு. Oh dear brother, go and tell it to your friend. இயேசுவை பற்றியும் அவருடைய விடுதலையை பற்றியும் நீ அறிவி. And say about Jesus and about his deliverance. நீ விடுதலையாக்கப்பட்டால் நீ விடுதலையின் நற்செய்தி உடையவனாய் மாறுவாய். And when you are delivered, you will have the message of the deliverance. கர்த்தர் நம்மை விடுவிக்கவும் நம்மை கொண்டு இந்த செய்தியை அறிவிக்கவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். The Lord wants to deliver us, and he is having the will that we have to proclaim the same to everyone. அடுத்ததாக Nextly, கர்த்தர் 10 பேருக்கு கட்டளை கொடுக்கிறார். and he is giving for 10 this commandment. லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Let's come to the Luke the Gospel 17th chapter. லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 10 பேரிடம் இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். And Luke the 17:14, for 10 he is giving the commandment. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். And when he saw them, he said unto them, Go show yourselves unto the priests. And it came to pass that as they went, they were cleansed. அங்கே 10 பேர்களை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். Now looking at the 10, the Lord God is giving the commandment. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். Go yourself and show yourself to the priest. முதலாவது சொன்னவனிடத்திலே நீ போ என்று சொன்னார். And even the first man he said go. இந்த 10 பேரிடத்திலே நீங்கள் போய் என்று சொல்லுகிறார். And even to the 10 he said that all the 10 must go. ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். Show yourself to the priest. இந்த 10 பேர் யார்? And who are these 10? இந்த 10 குஷ்டரோகிகள். And they were the 10 lepers. இந்த 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. And this is the circumstances where the Lord visit the 10 lepers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். Go and show yourself to the priest. இன்னும் சுகமாகவில்லை. Now they are not got the healing. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள். Go and show thyself to the priest. அவர்கள் போகிற வழியிலே சுகமானார்கள். While they were on the way, they got the absolute healing. எப்படி ஒரு பிசாசின் அநேக பிசாசின் வல்லமையிலிருந்து அந்த மனிதன் விடுவிக்கப்பட்டானோ அதுபோல இந்த இடத்திலே குஷ்டரோகத்தின் வல்லமையிலிருந்து ஒரு மனிதனை இந்த 10 பேரை கர்த்தர் விடுவிக்கிறார். And as many were delivered from terrible powers, even the Lord God delivering the 10 lepers from the leprosy. குஷ்டரோகம் என்பது மிகவும் வெட்கப்படக்கூடிய ஒரு வியாதி. Leprosy is a disease where anyone to feel shame about it. இன்றைக்கு அதைவிட வெட்கமான வியாதிகள் இந்த நாட்களிலே வந்திருக்கின்றன. Even today there is much more shameful than the disease of leprosy. அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது மிகவும் வெட்கத்துக்குரிய ஒரு வியாதி. In those days leprosy was a very shameful disease. குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் அவனை பாளையத்திற்குள் வைக்க மாட்டார்கள். When anybody is being stricken with the leprosy, they never keep him inside the camp. குஷ்டரோகம் பிடித்தவனை பாளையத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள். A man who possessed with the leprosy, he would be cast out of the camp. இவர்கள் 10 பேரும் பாளையத்துக்கு புறம்பே தான் காணப்படுகிறார்கள். And even the 10 they were found outside the camp. கர்த்தர் இவர்களுக்கு உள்ளே அங்கீகாரம் இல்லை. And there is no permission to live inside. குஷ்டரோகம் பிடித்தவன் வெளியே உட்கார்ந்து குஷ்டரோகம் குஷ்டரோகம் என்று சொல்ல வேண்டும். The man who possessed with the leprosy, he must say leper, leper. மனிதர்கள் அவனை புறம்பாக்கி விடுவார்கள். And the people will cast him out. இன்றைக்கு அதைவிட குஷ்டரோகிகள் கூட இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நடமாடுகிறார்கள். Even the அதைவிட வெட்ககரமான வியாதிகள் இன்றைக்கு மனிதரை தாக்குகிறது. And even the lepers are moving in midst of earth. Much more such a terrible disease all seen in the midst of the man. அது உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். And these are well known to you. அப்படிப்பட்ட வியாதி ஒருவனை தாக்கும் என்றால் அவன் ஜீவியம் சரியில்லை என்றுதான்
சமுதாயமே அவனை ஒதுக்கிவிடும். When they have the disease, even the whole society will ostracize him, saying that he is not right. ஓ, இந்த நாட்களில் கொடிய கொடிய வியாதிகள், பாவம் பெருக பெருக கொடிய வியாதிகளும் அதிகரித்து வருகின்றன. As the sin is increasing, the terrible sin is also increasing today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட 10 பேரை சந்தித்தார். The Lord Jesus Christ is visiting that kind of 10 person. நீங்கள் போங்கள், உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் போங்கள் என்று சொன்னார். And நீங்கள் ஆசாரியனுக்கு போய் உங்களை காண்பீங்கள். And go according to the what of faith you have, and show thyself to the priest. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். And he had given a commandment. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள். And he had given a commandment, go and show thyself to the priest. ஏனென்றால் ஆசாரியன் இவர்களை பார்த்து இவர்களுக்கு குஷ்டரோகம் இல்லை என்று ஆசாரியன் அங்கீகரித்தால் ஒழிய இவர்கள் பாளையத்துக்குள் போக முடியாது. Until they go and the priest, when he say there is no leprosy, then only they can enter into their camp. அப்படி போகும்போது While they were proceeding, இந்த 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். and the 10 were healed. போகிற வழியிலே 10 பேரும் சுகமானார்கள். As they were moving on the way, the 10 were healed. உடனே ஒரு மனிதன் என்ன செய்தான்? Immediately what one person did he now? தான் சுகமானதை அறிவிக்கும்படியாய் இயேசுவிடத்தில் ஓடி வந்தான். Only to proclaim what the healing he had, he came to say to the Lord Jesus. அந்த 10 பேரும் போய் ஆசாரியனுக்கு தங்களை காண்பித்து ஒருவேளை பாளையத்திற்குள் போயிருப்பார்கள். And even the rest of those 9 might have entered into that camp to tell it about to the priest. ஆனால் ஒரே ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் திரும்பி வந்தான். But only one person came to the Lord Jesus Christ. நான் சொல்லுகிறேன், அவன்தான் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன் என்று சொல்லுகிறேன். But I say that he was the man who obeyed to the commandment of the Lord. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லும்போது ஆசாரியன், மெய்யான ஆசாரியன் யார்? When he said go and show yourself to the priest, who is the real priest? இதோ இவரே ஆசாரியன். ஹல்லேலூயா. Oh, here he is the priest. அந்த 9 பேருக்கும் அந்த வெளிப்படுத்தல் இல்லை. But the 9 did not have that proper revelation. அவர்கள் எல்லாரும் எழுத்துக்குரிய ஆசாரியரிடத்தில் ஓடினார்கள். And all were running to the literal priest. இந்த ஒருவனோ மெய்யான ஆசாரியனிடத்தில் தன்னை காண்பிக்கும்படி வந்தான். But only one man to show himself to the true priest. இயேசு அவரிடத்தில் கேட்ட கேள்வி, 10 பேர் அல்லவா சுகமாக்கப்பட்டார்கள், மற்றவர்கள் எல்லாரும் எங்கே என்று கேட்டார். And the question of the Lord Jesus Christ, 10 were healed. What happened to the rest of those 9? அப்படி என்றால் கர்த்தர் எதை விரும்பினார்? And with that, what God desired. அவர்கள் ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்கும் முன்னதாக தனக்கு வந்து தன்னை காண்பித்து தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. What was the will of the Lord Jesus Christ? Before they go and show themselves to the priest, they must show themselves to him. இந்த குஷ்டரோகி, சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகி வந்து சாஷ்டாங்கமாய் இயேசுவினுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now this leper, he came and fell flat on his face and he magnified the Lord. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கொடுத்த கட்டளையின் அந்த சத்தியம் என்ன? And what is the truth? The Lord had given us a commandment. ஒரு மனிதன் ஆவிக்குரியபடி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், If anybody to be recognized spiritually, விடுதலை பெற்ற பின்பு அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும். after getting the deliverance, he must praise God and he must worship him. கர்த்தர் நம்மை விடுவிப்பதன் நோக்கம் என்ன? What is the purpose of God delivering us? நாம் அவரை ஸ்தோத்திரிக்கவும் அவரை ஆராதிக்கவுமே. Only to praise and to worship the Lord. நீங்கள் ஏதாகலும் காரியத்தில் விடுதலை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருந்தால், If you have any deliverance received from the Lord, வியாதி என்றே இருக்கட்டும், let it be a sickness. ஒருவேளை உங்களுக்கு குஷ்டரோகம் இல்லாமல் இருக்கலாம், It may be you may have no say leprosy. ஆனால் உங்களுக்கு ரகசிய வியாதிகளோ ஏதாகலும் வியாதிகளோ உங்கள் சரீரத்தில் இருந்தால் இயேசு உங்களை சுகமாக்கின நோக்கம் என்ன? If you have any secret sickness, if the Lord Jesus healed you, what is the purpose behind? ஆசாரியனுக்கு உங்களை நீங்கள் காண்பிக்க வேண்டும். And you have to go, yes, go and show thyself to the priest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆசாரியன். And the Lord Jesus Christ is the true priest. இயேசு கிறிஸ்துவாகிய ஆசாரியனை நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி வல்லமையோடு இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். ஆமென். ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்றால் என்ன அர்த்தம்? Go and show thyself to the priest. What is the meaning? உன்னை விடுதலை ஆக்கின ஆண்டவரை நீ துதித்து அவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக.
and the Lord God who delivered, and you praise that God and worship that God. எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ, Whenever we come in the presence of the Lord, அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை அவருக்கு காண்பிக்கிறோம் என்பதை இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். and I want to proclaim, we are showing ourselves to the Lord. நீங்கள் எந்தெந்த நாளிலே கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறீர்களோ, வரும்போதெல்லாம் இந்த ஆசாரியனிடத்திலே உங்களை காண்பிக்கிறீர்கள். நான் குஷ்டரோகியாயிருந்தேன், நான் சுகமானேன் ஆண்டவரே என்று முகங்குப்புற விழுகிறீர்கள். And whenever you come into the presence of God, and what you say, Lord, I was a leper and you delivered me, you are falling flat and you are glorifying Him. ஆக ஒரு மனிதனை கர்த்தர் விடுவிப்பதன் நோக்கம் என்ன? And what is the purpose of God delivering a person? அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். That he must show himself to the priest. ஆகையால் சகோதரனே சகோதரியே, நீ உன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Oh dear brothers and sisters, he desires that you must show yourself to that priest. இயேசுவே ஆசாரியன். And Jesus Christ is that priest. அவருக்கு நீ உன்னை காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And he desires that you have to show yourself to that priest. நீ கர்த்தர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் உன்னை நீ அவருக்கு காண்பி. Whenever you come into the presence of the Lord, show yourself to that Lord. முகம் குப்புற விழு. You just fall flat. ஸ்தோத்திரம் செலுத்து. And just you offer your praises. அந்த வசனத்தை வாசிங்க. அவன் முகம் குப்புற விழுந்தான். And read that verse, he fell on his face. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுதான் அவர் விரும்பின காரியம். And that is the God desire in our life. இங்கிலீஷ். And fell down on his face at his feet, giving him thanks. அவன் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். And he was giving him thanks. கர்த்தர் என்னை விடுவித்து நான் சுகமானேன். And I mean healed. நான் விடுதலை ஆனேன். I've been delivered. ஆசாரியனே நான் உமக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன். Oh priest, I have come to show myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இவனிடத்திலே திரும்பி நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று கர்த்தர் திரும்ப சொன்னதாக எழுதப்படவில்லை. It's not said that he must go again to go to show the little priest. அங்க போன 9 பேருக்கு என்ன ஆயிருக்கும்? What would have happened to that 9 lepers? அவர்கள் எல்லாரும் போய் எழுத்துக்குரிய ஆசாரியனிடத்திலே போய் தங்களை காண்பித்திருப்பார்கள். And they would have went and shown the little priest what had happened in the body. ஆசாரியன் அவங்களுடைய சரீரத்தை எல்லாம் செக் பண்ணிருப்பான். And the priest would have checked his body right from the top to the bottom. இப்பொழுது உங்களுக்குள்ளே குஷ்டரோகம் இல்லை என்று ஆசாரியன் தீர்த்திருப்பான். Sometime he would have judged there is no leprosy at all. நீங்கள் பாளையத்துக்கு போகலாம் என்று சொல்லி இருப்பான். And he would have said he can enter into the camp. இந்த 9 பேரும் பாளையத்திலே போய் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டாரோட சந்தோஷமா இருந்திருப்பார்கள். And even that 9 were entering inside the camp, and they would have rejoiced with their friends and relatives. இதோ ஒரு ஆசாரியன், நீ வருவாய், நீ வருவாய், நீ வருவாய், நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாய், முகங்குப்புற விழுவாய் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீயோ பாளையத்தில் இருந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு உன்னுடைய நாட்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறாய். But this priest is longing and desiring that you would come, but you are rejoicing. You are with the friends and rejoicing. நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. Go and show thyself to the priest. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள். Go and show yourself to the priest. விடுதலை பெற்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதித்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். And he is having willing whoever got the deliverance, and they must glorify and worship the Lord. உங்களை குணமாக்கின ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள். And show yourself the priest who have healed you. நாம் எப்படி காண்பிக்க முடியும்? In what way we can show ourselves? முகங்குப்புற அவர் பாதத்தில் விழுவோம். And let's fall flat on our face to that Jesus. என்னை விடுவித்தவர் நீர் அல்லவோ? Oh Lord, thou the Lord who delivered என்னை me. சுகமாக்கினவர் நீர் அல்லவோ? Thou the Lord who healed me. நான் மரித்து போக வேண்டியவன். I was a man out to be dead. எல்லா மனிதராலும் புறக்கணிக்கப்பட்டவன். I was a man beyond to be all kind of made. ஆனால் என்னை விடுவித்தவர் நீர் அல்லவோ? But thou the Lord who had delivered me. ஆகையால் அப்படியே உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு காண்பியுங்கள். Just show yourself to the Lord. யாரெல்லாம் சுகமடைந்தீர்களோ, Whoever got that healing, பயங்கரமான வியாதியிலிருந்து யாரெல்லாம் சுகம் பெற்றிருக்கிறீர்களோ, whoever be delivered from the terrible sicknesses, உங்களை நீங்கள் இந்த ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். just show yourself to this priest. இப்பொழுது பாடி உங்களை காண்பிங்க. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையோவே சுகாருண்யம், நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையோவே சுகாருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையோவே சுகாருண்யம், நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையோவே சுகாருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம்.
அப்படி என்றால் நீ அவரால் அங்கீகரிக்கப்படுவாய். Then if you do, you will be recognized by the Lord. எழுத்துக்குரிய ஆசாரியர்கள், மனிதர்களாகிய ஆசாரியர்கள் உன்னை அங்கீகரித்தாலும் ஆண்டவராகிய இயேசு அந்த பிரதான ஆசாரியன் உன்னை அங்கீகரிக்காவிட்டால் உன் நிலைமை என்ன? Even if the literal priest may recognize and accept you, if that I pray the Lord Jesus never accept you, what would be your condition? தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அங்கீகாரம் வேண்டும் என்பது தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. It is the truth of the Lord that you must get that a spiritual recognition in the presence of the Lord. அடுத்ததாக மூன்றாவது கட்டளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And thirdly, I want to tell about that commandment. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். And the Lord Jesus Christ is giving a commandment to that individual man. ஒரு பெரிய ஐஸ்வரியவான். And he was a rich man. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? What was the commandment which the Lord had given to him? நீ போய் உனக்குண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. And go and sell whatever and give it to the poor. நீ போய் உனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. And go and sell what you have and give it to the poor. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Then you will have a treasures in heaven. பின்பு என்னை பின்பற்றி வா. Then you follow me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இது ஒரு ஐஸ்வரியவானுக்கு கொடுத்த கட்டளை. This is the commandment the Lord had given to the rich man. கர்த்தராகிய இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், நீ போய் உனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. And the Lord Jesus Christ said, go and sell and give it to the poor. அவன் ஒரு ஐஸ்வரியவான். And he was a rich man. அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்தது. And he had a spiritual pride. நான் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து பிரமாணங்கள் அனைத்தையும் நான் என் வாழ்க்கையில் அனுசரித்து வருகிறேன். I obey exactly to the commandments and following exactly in my life. இயேசு சொன்னார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. But Jesus cited that you are lack of one thing. அந்த குறைவு என்ன? What is that lacking? நீ உன்னை வெறுமையாக்க வேண்டும். You have to empty yourself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவன் தன்னை பற்றி வைத்திருந்த எண்ணம், நான் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறேன். What he had a thought that he was exact in everything. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெருமை உடையவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். Even today there are a lot of people having this spiritual pride in the world. எல்லாவற்றிலும் நான் சரியாய்த்தான் இருக்கிறேன். And everything I am accurate and precise. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. But Jesus said that you have a lack of one thing. என்ன குறை? What is that lack? நீ உனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, உன்னை நீ வெறுமையாக்கு. Whatever you have, you sell it and give to the poor and make yourself empty. இயேசு கொடுத்த இந்த மூன்றாவது கட்டளையினுடைய உள்நோக்கம் என்ன? What is the inner motive of the third commandment which the Lord had given? உலகத்தில் நம்மை வெறுமையாக்க வேண்டும் என்பதே. And that in the world that we had to empty ourselves. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். And Mark the Gospel 10th chapter verse 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். Then Jesus, beholding him, loved him and said unto him, one thing thou lackest, go thy way, sell whatsoever thou hast, and give to the poor, and thou shalt have treasure in heaven, and come, take up the cross and follow me. நான் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். And he was a man thinking that he was exact and precise in everything. அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு கட்டளை, நீ போய் உனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. The commandment which the Lord had given to the rich man, and go whatsoever and sell it and give to the poor. இந்த கட்டளையின் உள்நோக்கம் என்ன? What is the inner motive of this commandment? இந்த உலகத்தில் ஜீவிக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தங்களை வெறுமையாக்க வேண்டும். Whoever truly follow the Lord Jesus Christ, they must truly empty themselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இந்த உலகத்தில் நாம் வெறுமையாக்கப்பட்டு அந்நியரும் பரதேசிகளாக மாற வேண்டும். And in this world we had to empty ourselves and make us as a pilgrims and sojourner. இது கூட இயேசு கொடுத்த ஒரு கட்டளைதான். And these are also the commandment given by Jesus Christ. இந்த ஐஸ்வரியவானுக்கு ரொம்ப ஆஸ்திகள் இருந்தபடியினால் இயேசு சொன்ன இந்த கட்டளையை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். As he was a rich man, and what he had commanded without accepting it, he fled from that place. பாருங்கள், தன்னை வெறுமையாக்க அவனால் முடியவில்லை. See that he was not able to empty himself. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நம்மை வெறுமையாக்கினால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. Whoever live in this world, only when we empty ourselves will not able to inherit the heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதை என்பது
இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் வாழ்வதுதான். What is the way of the Lord Jesus Christ in the world living without anything? நான் அதிலே சரியா இருக்கிறேன் இதிலே சரியா இருக்கிறேன் என்று சொன்னவன் இந்த காரியத்தில் அவனால் இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் அங்கிருந்து போய்விடுகிறான். The man who was saying that he was exact, he was right in that thing, in this thing, when Jesus said he was not able to stand and he went away. இயேசுவை அவன் பின்பற்ற விரும்பினான். And he wanted to follow the Lord Jesus Christ. நான் நினைக்கிறேன் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்பினான் போல. I think he might have a desire to minister the Lord Jesus Christ. ஆனால் தன்னை வெறுமையாக்காதவர்கள் எப்படி இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியும்? The people who never empty themselves, in what way they could do the ministry to the Lord. ஆகையால் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுங்கள். And he say, I don't need anything in the world. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம். I don't need anything in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. எல்லாவற்றையும் யார் வெறுமையாக்குகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை சொந்தமாக்க முடியும். And whoever empty themselves, and only those people can possess and own Jesus. இன்றைக்கு மனிதரை அடக்கி ஆளுகிறதான வல்லமை பொருள் ஆசையும் பண ஆசையும். And what it is controlling a man, it is the greedy of money and covetousness. நாம் ஜீவிக்கிற இந்த நாட்கள் மிகுந்த பொருள் ஆசையும் பண ஆசையும் மனிதர்களை பிடித்து கட்டி வைத்திருக்கிறது. And these are the days where man being bound with the greedy of money and the covetousness. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று ஆண்டவர் நிமித்தம் எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you, I don't need anything, hating and forsaking everything? அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். Only that kind of people, they can minister the Lord Jesus Christ. எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். I don't need the riches of the world. அந்த நாட்களிலே முதலாம் நூற்றாண்டின் காலத்தில் அப்படிதான் செய்தார்களாம். Even in the first century, the people did it in the same manner. தரித்திரர் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரர்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தரித்திரரானவர்கள். The poor mean, not what you say, the beggars and poor people, the people for the sake of the Lord Jesus Christ who made themselves as a poor people. தங்களுக்குரிய அனைத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வந்து வைத்தார்கள் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜனங்கள். And whatever they had a possession, they have sold everything and brought it and kept at the feet of the Lord apostles in those days. ஆனால் அந்த காரியம் இவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. But that thing seemed to be very hard matter for him. இவன் ஒரு சரியான பிசினி போல இருந்திருப்பான் நினைக்கிறேன். I think he might have been a very stingy man. பண ஆசை பிடித்தவனாக இருந்திருப்பான். You might be a man greedy of money. பொருள் ஆசை உள்ளவனாக இருந்திருப்பான். You might be a covetous person. ஆனால் அதே சமயத்திலே சொல்லுகிறான், நான் எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறேன் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். At the same time he says that he is fulfilling all the commandments. பண ஆசையும் பொருள் ஆசையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். The people who say don't need the greedy of money, covetous, lift up your hand. பண ஆசையும் பொருள் ஆசையும் எனக்கு வேண்டாம். I don't need the greedy of money, the covetousness. உங்களுடைய பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Just renew our consecration. அந்த ஐஸ்வரியவானை போல Just like that rich man, நீங்கள் இயேசுவை விட்டு திரும்பி போக வேண்டாம். you need not turn back and go away. கர்த்தாவே எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுங்கள். And let's say, Lord, I don't need anything in the world. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக மாற்றுவார். And the Lord God going to make you rich in the faith. தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாய் மாற்றுவார். And whoever be poor in the world, he will make them rich in faith. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் நலிந்து போயிருக்கிறது. Even the faith of many have been emaciated. விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட விசுவாசத்தில் நலிந்து போயிருக்கிறார்கள். The believers who say as the believers, they are so emaciated by the lack of faith. விசுவாச வீட்டில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட விசுவாசத்தில் நலிந்து போயிருக்கிறார்கள். The people who say they are in the house of God, even they are so emaciated by the lack of faith. அதற்கு காரணம் இந்த உலகத்தில் அவர்கள் தங்களை தரித்திரராய் மாற்றிக்கொள்ளவில்லை. And you only because they never made themselves poor in this world. அப்படி உண்மையாக இருந்தால் தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக மாற்றுகிறார். If it is so, the Lord God, whoever poor in the world, He making a rich in that faith. இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உன்னை விசுவாசத்தில் ஐஸ்வரியம் உள்ளவனாய் மாற்றுகிறார். Even in the first day of the meeting, the Lord God in faith make you rich. கர்த்தாவே என்னை நீ விசுவாசத்தில் ஐஸ்வரியம் உள்ளவனாய் மாற்றும் என்று ஒரு தடவை கூட உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். Just you make a determination, wow, Lord, make me rich in faith. கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். And God is honoring your faith. ஆமென். உன்னை ஐஸ்வரியவாய் மாற்றுகிறார். And He want to change you like a rich in faith. நீ தரித்திரன் அல்ல. You are not a poor man. நீ விசுவாசத்தில் ஐஸ்வரியவான். How about you are a rich in faith? Hallelujah, 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 hallelujah.
உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் கூட செய்யுங்கள். Just you make a decision in our life. ஒரு தடவை கூட நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். Once make that decision. கர்த்தாவே உமக்காக நான் எல்லாவற்றையும் வெறுக்கிறேன். Lord, for thine sake I hate everything. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. I have nothing in the world. எனக்கு விசுவாசம் மட்டும் போதும். It's enough if I have a faith. ஒரு தடவை கூட சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். And say once again, God going to strengthen you. அநேகருடைய விசுவாசம் நலிந்து போயிற்று. Now the faith of many had emaciated. குறைந்து போயிற்று. It have been decreased. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை இந்த வேளையிலே பெருக பண்ணுகிறார். And the Lord God is increasing our faith. Amen. Hallelujah. 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 நான்காவதாக, and fourthly, இயேசு கிறிஸ்துவின் நான்காவது கட்டளை, and the commandment of the Lord Jesus Christ, the fourth one, தன்னுடைய 11 சீஷர்களுக்கு கொடுக்கிறார். and he is giving to the 11 disciples. நீங்கள் உலகமெங்கும் போங்கள், and go into the world, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், and just to make all the nation the disciples. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். In the name of the Father, Son and the Holy Ghost, baptize them. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். And whatever I commanded, that teach them all. இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். Lo, I am even to the end of this world. அந்த கட்டளையை மத்தேயு 28 அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிப்போம். And Matthew 28 and 19 and 20, let's read that. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world. Amen. பிசாசிடத்திலிருந்து விடுதலையான மனிதனிடத்திலே நீ உன் இனத்தாரிடத்துக்கும் உன் வீட்டாரிடத்துக்கும் போ என்று சொன்னார். The man who have been delivered from the possession of the devil, he said, go to thy home and even to the praying. குஷ்டரோகி, விடுதலையான குஷ்டரோகிகளுக்கு நீங்கள் ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். And he was telling to the healed lepers, and go to the priests and show themselves. ஐஸ்வரியவானிடத்திலே நீ போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். And even to the rich man, whatever you have, sell it and give it to the poor. 11 சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். And he is telling to the 11 disciples, go ye into the whole of the world. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். And go ye therefore go the whole of the world. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, after the Pentecost experience, இந்த 11 அப்போஸ்தலர்கள் அவர்களோடு ஒரு அப்போஸ்தலன் கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டார். and even the 11 disciples, apostle, another apostle also being included. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படியே, according to the commandment of the Lord Jesus Christ, இவர்கள் சீட்டு போட்டு பல தேசங்களுக்கு போனார்கள். and they cast lots and went to many different nations. அந்த வேளையிலே இந்திய தேசத்துக்கு வந்ததான தோமா அப்போஸ்தலன் பார்த்தியா தேசத்திலே போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார். And the apostle Thomas, who had come to India in that land of Parthia, he was evangelizing. முதல் முறையாக சீஷர்கள் எல்லாரும் சீட்டு போட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படியே எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டபோது தோமா அப்போஸ்தலனுக்கு பார்த்தியா தேசத்துக்கு போகும்படி சீட்டு விழுந்ததாம். And while they were casting the lots to what all the nation they had to go and do that gospel, but it fell to Thomas, even that land of Parthia. பார்த்தியா தேசத்திலே அவர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தபோது, and while he was evangelizing the gospel in that land of Parthia, இயேசுவின் தாயாகிய மரியாள் மரித்து விட்டார்கள் என்ற மரண செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. now they received that the death message that the mother of Jesus was dead. எபேசு பட்டணத்திலே மார்க்குவின் வசத்தில் தான் இந்த மரியாள் இருந்தாள். and while in the Ephesus, in that Mark, and that mother of Mary was there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் எல்லாரும் மரியாளை அடக்கம் செய்யும்படியாக எருசலேமுக்கு வந்தார்கள். and all the apostles and the disciples, they came to Jerusalem to bury that Mary. சரித்திரம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் எல்லாரும் சேர்ந்துதான் மரியாளை அடக்கம் செய்தார்கள் என்று. even the history say, and all the apostles joined together and buried mother Mary. ஒரு சிலர் மரியாள் பரலோகத்துக்கு ஏறி போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். somebody say that Mary ascended into heaven. ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமே அல்லாமல் பரலோகத்தில் இருந்தவரும்
பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை. Only the Lord Jesus Christ who was in heaven, who came to the earth, and he was the ascended Jesus, and there was none apart from him. ஏறி போனது இயேசு மட்டும்தான். Only Jesus ascended into heaven. மரியாள் அடக்கம் பண்ணப்பட்டதாகத்தான் சரித்திரம் சொல்லுகிறது. Even the history side, Mary was buried. மரியாளுடைய அடக்க ஆராதனைக்கு பிறகு After the funeral of Mary, திரும்பவுமாக அப்போஸ்தலர்கள் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம். now the apostles were casting the lots on what all the nation they had to go. அப்பொழுதுதான் தோமா அப்போஸ்தலனுக்கு இந்தியாவுக்கு வரும்படி சீட்டு விழுந்ததாம். And that time Apostle Thomas, it fell the lot that he must come to India. பிரியமானவர்களே, ஏடி 52ஆம் ஆண்டு இந்த கட்டளையின்படி இந்தியா தேசத்திற்கு தோமா அப்போஸ்தலன் வந்தார். And AD 52, and that Apostle Thomas, he came to India. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the holy name. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கும் முன்னதாகவே சுவிசேஷத்தோடு அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு கால் வைத்தார். Vasco da Gama, before reaching the place, even Apostle Thomas, he reached India with the gospel. நீங்கள் கோவாவிலே போனால் வாஸ்கோ ட காமா என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. And if you go to Goa, I will have a railway station Vasco da Gama. வாஸ்கோ ட காமா, அதனுடைய பேரே வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ என்று சொல்வாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. And Vasco, that is Vasco da Gama, there is a railway station in Goa. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே சுவிசேஷத்தோடு இந்த கட்டளையின்படி தோமா அப்போஸ்தலன் இந்தியாவிலே கால் வைத்தார். And before Vasco da Gama touched India with the gospel, even Apostle Thomas touched India. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. மலபார் பிரதேசங்களில் தான் அவர் கால் வைத்தார். Only in a place called Malabar, there he touched the land of India. அப்பொழுது அந்த நாட்களிலே In those days, சோழ பெருமாள் என்கிற ஒரு ராஜா மலபார் பிரதேசத்தை ஆளுகை செய்து வந்தான். even Sola Perumal was a king who was ruling in that Malabar. அவனுடைய ராஜ அரண்மனையிலே ஒரு கல்யாணம் நடந்தது. Even in that palace, one marriage was taking place. அந்த கல்யாண பவனி ரோட் சாலை வழியாக போய் கொண்டிருந்தது. That procession was going through the open road. அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு எல்லாமே புதிதாக இருந்தது. Even Apostle Thomas, everything was a new thing. பாஷை தெரியாது. He never know the language. யாரிடத்திலும் பேச வழி இல்லை. And he had no way to talk with anybody. ஆனால் கர்த்தருடைய கட்டளை நீ இந்தியாவுக்கு போ என்பது. But it's the commandment of the Lord that he must go to India. இந்தியாவுக்கு சீட்டு விழுந்த உடனே ஆண்டவரே என்று அவர் ஜெபித்தபோது நீ இந்தியாவுக்கு போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாராம். And when that lot was fallen on his name, God said that he was with him, that he must go to India. அந்த கல்யாண procession-ஓடு உள்ளே போனாராம். With that marriage procession he entered in. அங்கே ஒரு ஆள் இவரிடத்திலே சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் மலையாளத்திலே. And in that place one man questioned him in the Malayalam. எருசலேமிலிருந்து வந்த ஆளிடத்திலே மலையாளத்திலே கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? The man who had come from Jerusalem, if anybody asked him in Malayalam, what அவர் would be பதில் the answer? சொல்லாமல் நின்றபடியினால் 3 அடிகள் கன்னத்திலே அடித்தானாம். As he did not answer anything, he gave a 3 slap on his cheek. உடனே அப்போஸ்தலனாகிய தோமா கையை உயர்த்தி 2 வார்த்தை ஜெபம் பண்ணினாராம். Immediately Apostle Thomas lit up his hand and he prayed 2 words. கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே இரட்சியும். O Lord, forgive. O Lord, save. இது வேதத்தில் உள்ள வசனம் அருமையானவர்களே. Oh dear friends, this is the word of God in the scripture. கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே இரட்சியும். O Lord, forgive them. O Lord, save them. அங்கிருந்து போய்விட்டார். And he left that place. 3 நாளைக்கு பிறகு After 3 days later, ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே, and even in the meeting hall of the king, அதாவது ராஜா உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதான அந்த மண்டபத்திலே, or in the judgment hall of the king, ஒரு நாய் ஒரு மனிதனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து போட்டு விட்டதாம். and one dog, it has snatched the hand of a person and left it in before that the king. அங்கே ஒரே பரபரப்பாகி விட்டது. And it was something great festival was going on. ராஜாவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. And the message was sent to the king. ராஜா அந்த கை யார், எந்த பிரேதத்தினுடைய கை என்று பார்க்க சொன்னார். And the king asked him to know which body that had கடைசியாக belonged. தான் தெரிய வந்தது, தோமா அப்போஸ்தலனை அடித்தானே அவனுடைய வலது கை. And later it was revealed, it is the left hand of that man who beat the Apostle Thomas. என்ன நடந்தது தெரியுமா? What had happened here now? இவன் இவரை அடித்துவிட்டு தண்ணீர் எடுக்கும்படியாக காட்டுக்குள்ளே ஒரு நீரூற்றுக்கு போனான். And after beating him, he went into that jungle to take the water near the spring. அங்கே ஒரு புலி தண்ணீர் குடிக்க வந்திருக்கிறது, இவனை பீறி போட்டது. And that there one tiger came to drink water and that had torn him. அதை ஒரு நாய் அவனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் போட்டு விட்டது. And one dog had really picked up that dead hand and left it in the judgment hall of the king. ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட விஷயம்.
It was a matter announced to the king. ராஜா உடனே தோமா எங்கிருந்தாலும் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். Immediately he ordered that Thomas, wherever he was, he must come and visit that place. தோமா அங்கே வந்து நின்றாராம். Even the Thomas came and stood in the place. அழுகி போன பிரேதத்தை, கையில்லாத ஒரு பிரேதத்தை, புலியினால் பீறப்பட்ட ஒரு பிரேதத்தை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக வைத்தார்கள். And they kept that decomposed body, the body be torn by the tiger before the king. தோமா அப்போஸ்தலனிடத்திலே ராஜா கேட்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். And even the apostle Thomas is asking what he should do. அந்த கையை கொண்டு வர சொன்னார். He asked them to bring that again. அந்த கையை அந்த பீறி போட்டதான சரீரத்திலே பொருத்தினார். உடனே அந்த மனிதன் உயிரோடு எழும்பினான். And he just united that detached hand to the torn body of the man, immediately got life. இந்தியாவிலே செய்த 20 வருட ஊழியங்களிலே 29 மனிதர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். Even in the 20 years of the ministry, 29 dead people he raised them alive. And that was the first dead body என்று எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தகத்திலே. அது முதல் அவர் எழுப்பின முதல் dead body. And it is written in the book that was the first dead body he raised them alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அதுதான் முதலாவது மரித்த மனுஷர்களை எழுப்பின முதல் மனிதன் அவன்தான். And that is the first among all the men who have been raised from the dead. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டாரே, அந்த கட்டளை அந்த மலபார் பிரதேசத்திலே முதன் முறையாக இந்த காரியத்தை பார்த்தபோது ஆளுகை செய்து கொண்டிருந்த சோழ பெருமாள் ராஜா முதலாவது ஞானஸ்நானம் பெற்றான். ஆகையால் கிறிஸ்தவ சரித்திரத்திலே, கேரள சரித்திரத்திலே, மலபார் சரித்திரத்திலே முதலாக ஒரு கிறிஸ்தவ ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And as the Lord God given the commandment, go and teach ye and preach ye the nation and baptize them, and they came to that Malabar, even the soul of Perumal became the first Christian. கர்த்தர் பெரியவர். And the Lord God is a great God. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். And just go and to the whole of the world. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். And make all the nation as the disciples. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு ஜாதிக்குரிய மார்க்கம் அல்ல. And the Christianity is not belong to one sect of people. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு பாஷைக்காரனுக்குரிய மார்க்கம் அல்ல. Christianity is not belong to the people who have one language. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது சகல ஜாதிகளையும் சீஷராக்குகிற மார்க்கம். And the name of the Lord Jesus Christ, he is able to make all the nation and baptizing them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. அந்த எழுப்பப்பட்ட மனிதன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். And that raised man, he took the baptism and accepted அதை Jesus. கண்ட மனிதர்கள் ஞானஸ்நானம் The பெற்றுக்கொண்டார்கள். people who have seen that, they have taken the baptism. இப்படியே அந்த 20 வருட ஊழியங்களிலே அநேக காரியங்களை தோமா செய்தார். எல்லாவற்றையும் நான் சொல்ல எனக்கு சமயமில்லை. இதோடு நான் முடிக்கிறேன். And 20 years he did a lot of miracles. I don't want to tell, I want to finish with this. அப்படியே சென்னைக்கு போனார். With that he went to Madras. சென்னை பட்டணம் அவரை குத்தி கொண்டு போட்டது. The Madras had slain him to death. அவருடைய இரத்தம் சென்னையிலே சிந்தப்பட்டது. And his blood was shed in Madras. அந்த நீதிமானுடைய இரத்தத்தை சென்னையிலே சிந்தி போட்டார்கள் மனிதர்கள். And even that holy blood was shed in Madras. அந்த இரத்தத்திற்கு சென்னை பதில் கொடுத்தே ஆக வேண்டும். Even for that blood Madras must answer. மறுபக்கத்திலே Even other அந்த side, நீதிமானின் இரத்தம் அங்கே சிந்தப்பட்டபடியினால் at the righteous blood was shed in that place. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கே எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். Even today thousands of Christians are rising in that place. நீங்கள் புறப்பட்டு போய் And that he goes சகல ஜாதிகளையும் சீஷராக்கி and making all the nation of the disciples பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து and baptizing in the name of the Father, Son and the Holy Ghost. அப்படி விட்டு விடாதீர்கள். Don't leave them alone. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And teach them whatever I taught them, you teach them to those people. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. And that is the New Testament church. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். And whatever he taught them, they must teach to everybody. இந்த கட்டளையை அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு சபையிலே நிறைவேற்றி வருகிறார்கள். And even today the commandment the apostles are executing in their ministry. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சீக்கிரம். The coming of the Lord Jesus coming is very short. நம்ம தாழ்த்துவோமாக. Let's humble ourselves. அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Even today he is working. அவருடைய வல்லமை இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. Even his power even today is being revealed. கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. Even in the church of God the truth being all being revealed. கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. And even the anointing of the Holy Spirit being poured. அவருடைய உபதேசங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. Even all the doctrine being proclaimed in these days. கர்த்தருடைய
கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறோம் ஊழியக்காரர்கள். And all the servant of God is observing and executing the commandment of the Lord. ஆசீர்வாதம் பெற விரும்புகிறவர்கள் ஆண்டவருடைய சபைக்கு வாருங்கள். And people who want to get that blessing come to the church. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட எல்லாம் எங்கே உபதேசம் பண்ணுகிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து சேருங்கள். Wherever there the people are teaching the commandment of the Lord, you come and read that place. நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வல்லமை அசைவாடி கொண்டிருப்பதை காண்கிறேன். I could see the power of God moving in our midst. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய ஜீவியத்தின் லட்சியம். The goal of our life is only to finish and execute the commandment. அந்த ஐஸ்வரியவானை போல் இருக்க வேண்டாம். Let's not be like that rich man. அந்த 9 குஷ்டரோகிகளை போல் இருக்க வேண்டாம். Let's not be like that 9 lepers. அந்த பிசாசு பிடித்து விடுதலையான மனிதனை போல் மாறுவோம். Let's be changed like a man who delivered from the demon possession. போய் அறிவிப்போம். Let's go and proclaim. இயேசு ஜீவிக்கிறார் என்று அறிவிப்போம். Let's proclaim that Jesus lives. இயேசு குணமாக்குகிறார் என்று அறிவிப்போம். Let's say that Jesus heals. என்னை ஒரு மனிதன் விடுவித்தார், அவர் இயேசு என்று சொல்லுவோம். When God had delivered me, that the delivered person is Jesus. உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். When the depth of the heart, you glorify God. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என் இயேசுவை அறிவிப்பேன். And all through my lifetime I will proclaim Jesus. என் மூச்சு கடைசி மூச்சு வரைக்கும் என் ஆண்டவராகிய இயேசுவை நான் அறிவிப்பேன். Even to the last breath I will proclaim the name of Jesus. அதற்காகவே என்னை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். For that one He kept me alive. இது ஆண்டவருடைய கட்டளை. This is the commandment of the Lord. நீ உன் வீட்டாரிடத்துக்கு போ. You just go to your home. நீ உன் இனத்தாரிடத்துக்கு போ. Go to your friends. என்னை பற்றி சொல்லு. Tell about me. இன்றைக்கும் நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லு. You say that I am healing you. கர்த்தர் உங்கள் அநேகரை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். And today God is delivering many. உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். From the depth of your heart you glorify the Lord. உங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Clap your hand and glorify the Lord. கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். Let the power come down. பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். வல்லமை. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். பூமி அகிலம் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையுதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். 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 அருமையானவர்களே, Oh dear beloved, இதே பாடலை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு திரும்பவும் பாடுவோமா? let's sing the same chorus with all faith. நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினதன் நோக்கம் நாம் அவரை அறிவிக்கும்படியாகத்தான். The motive of the Lord is delivering us only to proclaim that God. நீ போ. Go. உன் வீட்டாரிடத்துக்கு போ. Go to your home. என்னை பற்றி சொல்லு. You tell him about me. நீ போ. You go. ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து முகம் குப்புற விழு. And go thyself to the streets and fall flat. நன்றி செலுத்து. And you offer thanks. அவரை பாடி மகிமைப்படுத்து. And sing and glorify the Lord. நீ போ.
You go உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரனாய் மாறு. and sell and made as a poor man. கர்த்தர் உன் விசுவாசத்தில் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். And the Lord God will make rich and pay. நீங்கள் போங்கள். You go. உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். You go to the whole of the world. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Make all nations of the disciples. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற மனுஷராய் நாம் மாறுவோமாக. Let's be a people observing the commandment of the Lord Jesus. ஒரு வல்லமை இருக்கு அந்த பாட்டுல, எல்லாரும் கை தட்டி பாடும். பூமி அகிலவும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. 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 அலாதியா ஷாபாலா கத்திலா திமினி ஷாப்கலா இதபா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் ஒரு காரியம் கடைசியாக சொல்லுகிறேன். Oh dear beloved, I want to tell one thing. இப்படி தீர்மானம் பண்ணுங்கள். You just make a decision. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், Whether you get the time or not. லாபமானாலும் நஷ்டமானாலும், Whether it is a profit or a loss. நிந்தையானாலும் அவமானமானாலும், Or whether it is a reproaches or humiliation. என் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் Until I have the last breath. நான் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுவேன். I will fulfill the commandment of the Lord. அகிலவும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களென்ன கட்டளையடா. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. 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 கிலா கலா பலா கத்துலா கரபலா இனிபிலா கத்துலா பலா கத்துலா கிதா கலபா கத்திலாம் சியாலா பலா. நாம் எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அதிகமாய் மாறும். Faith will increase to the extent we empty ourselves. நாம் எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக்குகிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம். We will become rich in faith to the extent we empty ourselves. ஆகையால் உங்களை வெறுமையாக்குங்கள். Therefore empty yourself. கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். The Lord makes you rich in faith. விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் சகலத்தையும் ஜெயித்து விடுவீர்கள். Faith is enough, you will overcome. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் அந்த கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் அந்த கட்டளையடா. ஆவி ஆத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்யுமே. 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 இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவ வல்லமை நம் ஒவ்வொருவரையும் தொட்டபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அநேகரை கர்த்தர் அசுத்த ஆவியில் இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள்
யார் யாரெல்லாம் விடுதலை அடைந்தீர்களோ நீங்கள் தனித்தனியாக என்னை வந்து சந்தித்து சொல்ல வேண்டும். கர்த்தர் விடுதலை தந்தபடியினால் ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு கட்டளை இடுகிறார். அவருடைய கட்டளைகளை 100க்கு 100 நாம் நிறைவேற்ற ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். இனிமையான ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். தேசத்தை நேசித்து கத்தாவே வேறுபட்டான ஒரு எடுப்புதல் கூட்டத்தை கத்தாவே நீர் தந்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மை சோத்திருக்கிறோம் கத்தாவே. இந்த நடந்ததான கத்தாவே பவனை நீர் ஆசீர்வதித்தபடியால் சோத்திரம். பவனை கத்தாவே பாட்டின் சத்தம் கேட்ட ஆத்துமாக்கள், கால் வைத்த தேசங்கள் இடங்களில் கத்தாவே புதிய ஆத்துமாக்களை கத்தாவே நீ தர வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கொண்டதான கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலே கத்தாவே ஆண்டவரே பாசறை கத்தாவே சீயோனில் இந்த கத்தாவே நேர அபிஷேகம் பண்ணி நீ தந்ததான கத்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோத்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு சோத்திரம் ஐயா. இயேசு கத்தாவே ஆண்டவர் அன்பினால் நிறைந்தவராய் அந்த பிசாசு பிடித்த மனுஷனை கத்தாவே தேடி போனீரே. நீர் அவனை தேடி போய் அவனுக்கு அற்புதமான கத்தாவே சுகத்தை நீ கொடுத்து நீ போ ஆண்டவரே. வீட்டுக்காலுக்கும் சொந்த காலுக்கும் நீ அதை அருவி என்று சொல்லி அனுப்பினீரே கத்தாவே. அதுபோல கத்தாவே அந்த இடத்தில் யாரார் இங்க வந்து அற்புதமான பிசாசின் கயத்திலிருந்து உடனே பெற்றார்களோ அவர்கள் கத்தாவே அதுபோல சாட்சி சொல்லி அநேக ரட்சிக்கப்பட்டதற்கு கத்தாவே நீர் ஏதுவாக்க வேண்டது வேண்டுகொள்கிறேன் கத்தாவே. உங்க சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே 10 குஷ்டரோகிகளை கர்த்த சுகமாக்கினீரே. ஆனாலோ கத்தாவே சுகமாக்கி நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னீரையா. ஆனாலோ கத்தாவே அவர்கள் கத்தாவே ஒரே ஒரு மாத்திரம் ஆண்டவரே இயேசுவிடத்தில் வந்து தான் சுகமானது கத்தாவே மூங்குப்புறம் விழுந்து அவனை இயேசுவை பணிந்து கொண்டு காட்டினான் ஆண்டவரே. அவன் ஒருவர் தான் நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான் ஆண்டவரே. அதனால் இங்கிருந்து யார் யார் அற்புதமான உடலை இருக்கிறாரோ சுவாமி அவர்கள் எல்லாரும் மூங்குப்புறம் கத்தரை விழுந்து பணிந்து கொண்டு அவருக்கு சாட்சியலாய் ஜீவிக்க நேர் இறக்கம் செய்ய வேண்டும் ஐயா. மக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வாலிபன் கத்தாவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தானே ஆண்டவரே. அதை கத்தாவே நான் எல்லாருமான பிரமாணங்களை கத்தாவே நான் கை கொண்டிருக்கிறேன் சொன்னாரே. எல்லாவற்றையும் வைத்து தரத்திரத்தை கொடுத்து ஏசுக பின்னால் வாழ்ந்து சொன்னீரே. அப்போது அவன் பணாசை பிடித்தவனா இருந்தபடினால ஆண்டவரே அப்படி செய்யாமல் போய்விட்டான் ஆண்டவரே. பண ஆசை கத்தாவே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது கத்தாவே. அதனால் இந்த நாட்களை கத்தாவே பண ஆசையா இருக்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்தித்து பண ஆசையில் கத்தாவே முற்றிலுமாக உடனடியாக கத்தாவே பண ஆசை இல்லாதவர்களாக கத்தருக்கு பிரியமானவர்களாக ஜெயிக்க கத்தாவே நேரிழக்கம் செய்யும் ஆண்டவரே. நுகர்மே தெரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சீரட கத்தாவே பலர்களுக்கும் கத்தி போய் விசேஷம் அறிவிக்க கத்தாவே சொன்னீர் ஆண்டவரே. போய் கத்தாவே இந்தியாவில் வந்த போது கத்தருடைய வசந்தத்தை ஆண்டவரே அந்த இடத்துல உரித்த போது கத்தாவே ஆண்டவரே அவனை அடித்தாரே தோண்டி 29 வருஷம் கத்தாவே உடன் செய்து கத்தாவே 29 பேரை கத்தாவே மன்னடத்திலிருந்து விளையாக்கினாரே. ஆனாலோ கடைசியில் அவனை குத்து கொண்டு போட்டார்களே கத்தாவே. இந்த சாட்சியின் மூலமாக இந்த இந்தியாவிலே கத்தாவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீர் கொடுத்தபடியான நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அதுபோல கத்தாவே எந்த தினத்தில் ஆண்டவரே வசனம் கேட்டதான ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கத்தாவே நீ சந்திக்க வேண்டுமே. வசம் கேட்ட ஆத்துமாக்கள் ஒருவராயிரம் கத்தாவே நஷ்டப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே.
அவருக்கு விசுவாசத்தை கொடுக்கணுமே, நம்பிக்கையை கொடுக்கணுமே. கர்த்தரோடு ஆண்டவரே தங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு இரட்சிப்பையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தாவே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த தினம் நேர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா மக சோத்திரம். நாளைக்கு நடக்கான குற்றத்தையும் நேர் பொறுப்படுத்தி நடத்தும் ஏராளமான புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. இயேசுவே இந்த தினத்திலே உள்ளேயும் வெளியே இருந்து கர்த்தாவே வசனம் கேட்டுக்கொண்டு பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீ சந்திக்க வேண்டுவே. வசன நியாயத்தில் பெய்வாக விடக்கூடாது ஆண்டவரே. அதனால் அவர்களை எல்லாரையும் கர்த்தாவே ஆண்டவரே நீ சந்தித்து இந்த பெரிதான ரட்சிப்புள்ளை கொண்டிரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் கர்த்தாவே இந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்புக்கு காரணமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. யார் யார் வியாதியஸ்தராய் கடந்து வந்தார்களோ அவர்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து அற்புதமான உடலை பெற்றுக்கொண்டு மக்கள் சாட்சிகளாய் காணப்பட நேர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிரம் ஐயா. ஆண்டவரே நாட்கள் இல்லை, காலங்கள் இல்லை, கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. அதனால் எப்படியாரும் கர்த்தாவே ஒருவராலும் நஷ்டப்பட்டு போகிறது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த போரான பிள்ளைகளோடு கூட போகும் வழி லாபத்தனத்தை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மத்தியில் அசைவாடினபடியால் ஸ்தோத்திரிப்போம். இந்த கூட்டத்துக்கு வந்து அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். எல்லா மகிமையும் அவருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.